Good morning, dear children. I hope all are fine and safe. Welcome to our science class. இப்போ சயின்ஸுனா நம்ம எப்படி படிக்கணும்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி மெமரைஸ் பண்ணி படிக்கக்கூடாது, சரியா? சயின்ஸை ஃபீல் பண்ணி படிக்கணும். ஓகே, இப்போது நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மரம் செடி கொடிகள் இருக்குது. இப்போ பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளாஸு, பட்ஸு, ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் பிளான்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால். அதையும் தாண்டி சம் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனுக்காக பிளான்ட்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்கும், சரியா? அதான் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். இப்போ நம்மளுடைய லெசன் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ரூட் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, பிளான்ட்ஸ் ஸ்டெம் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, ஃப்ளார் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். Welcome dear children. Now you know what is modification. Plantலயும் plant partலயும் நடக்கிற some of the changes தான் நம்ம வந்து modification பார்த்தோம் இல்லையா? இப்போ அதுல ஒரு பார்ட்லயும் என்னென்ன modification நடக்குது அப்படின்னு பார்க்கறதா இந்த lesson. First you will come for the modification of roots. Modification of roots. The modification of roots you take first roots for storage. Food material storage for roots for storage. Second one, giving mechanical support to the roots. Giving mechanical support to the roots. Third one, respiratory roots. Third one, respiratory roots. Next one, sucking roots. அதுக்கு இன்னொரு பேரு haustorial roots னு சொல்லுவோம். Okay, இப்போ one by one we'll see. First one, modification of roots. Roots for storage. Roots for storage. Okay, now carrot, beetroot, radish இப்படிலாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்? அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கும், சரியா? அது வந்து ஒரு ரூட் வந்து மாடிஃபை ஆகிருக்கும். ரூட் மாடிஃபை ஆகி உங்களுக்கு கேரட், பீட்ரூட் கிடைக்கும். நம்ம மரத்துல ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்ற மாதிரி கிடையாது, அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் யூ சி கோனிக்கல். கோனிக்கலுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்னென்ன சொல்லலாம்? கேரட். கோனிக்கல் ஷேப் எக்ஸாம்பிள் we call it as a carrot. இப்போ பாத்தீங்கன்னா கேரட் பாத்தீங்கன்னா நம்ம will see the carrot. அதாவது ஒன் எண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டேப்பரிங் எண்டா இருக்கும். கோன் ஷேப்ல ஆரம்பிச்சு ஒன் எண்ட் மட்டும் டேப்பரிங் ஷேப்ல இருக்கும். சோ the conical shape எக்ஸாம்பிள் carrot. Next you will come for the fusiform in shape. Fusiform in shape radish சொல்லலாம். the radish பாத்தீங்கன்னா both the ends are tapering. நடுவுல தான் பல்கா இருக்கும், both the ends வந்து tapering ends இருக்கும். இப்போ fusiform நேச்சருக்கு எக்ஸாம்பிள் radish. Next you know napiform. Example for napiform beetroot. beetroot எடுத்துக்கலாம். சடனா உங்களுக்கு வந்து எண்ட் வந்து டேப்பரிங் எண்ட் வந்துடும். சடனா ஒரு டாப் லைக் ஸ்ட்ரக்சர் சடனா உங்களுக்கு வந்து எண்ட் வரும். அது வந்து napiformக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். napiform எக்ஸாம்பிள் beetroot. Now modification of roots. Roots for storage. Conical shape example carrot. Fusiform shape example radish. Napiform shape example beetroot. இது பாத்தீங்கன்னா இந்த டேப் ரூட் மாடிஃபிகேஷன் நடக்கும். டேப் ரூட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு டேப் ரூட்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டேப் ரூட்னா மெயின் ரூட். you will see the main root. இத வந்து நம்ம பிரைமரி ரூட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கம் ஃபார் தி செகண்டரி ரூட்ஸ். செகண்டரி ரூட்ஸ் இருக்கும். now there are tertiary roots. tertiary roots இருக்கு. இது வந்து மெயின் ரூட். main root or primary root. Next one is a secondary root. The small root is called as a tertiary root. இந்த மெயின் ரூட் தான் உங்களுக்கு ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ்க்கு சொல்லுவோம், சரியா? டேப் ரூட்ல தான் இந்த மாடிஃபிகேஷன் நடக்கும். Children, look at a banyan tree. You know what is our national tree? Yes, banyan tree. It seems to have many trunks supporting it. Many of them are actually roots. இப்போ ஆலமரம் அப்படின்னாவே நம்மளுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய விழுதுகள் இருக்கும் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். அந்த விழுதுகளோட ஒர்க் என்னது? இட் கிவ்ஸ் சப்போர்ட் டு த என்டையர் பிளான்ட். இட் கிவ்ஸ் சப்போர்ட் டு த என்டையர் பிளான்ட். These roots grow downward and act as supportive organs. இப்போ நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டில் மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறோம்.
there are 3 types of root இருக்கு. அதில் first one prop root. இந்த prop rootக்கு எக்ஸாம்பிள் தான் banyan tree. Children, கரும்பு தோட்டத்திற்கு போயிருக்கீங்களா? இப்போ பாருங்க, இந்த சுகர் கேன் அந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா adventitious root arise from the nodes in cluster at the base of the stem. அதாவது ஒவ்வொரு கணுவில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கணுவுலையும் வேர் தெரியும், கிளஸ்டர் ஆஃப் வேர்ஸ் இருக்கும், கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும். இந்த கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸுக்கு பேர் வந்து adventitious roots. இதுதான் ஸ்டில்ட் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் sugar cane. They give additional support to the plant. Now you see these plants, we call it as a mangrove plants. இது பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து மேலேயே தெரியும். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு மேலவே தெரியும். ஏன் தெரியும்னா அந்த ரூட்ஸ் வந்து ப்ரீத் பண்ணும். ஓகே, ஸோ வி கால் இட் as a respiratory root or breathing roots. We call it as a respiratory root or breathing roots. Next, you see this plant. இந்த பிளான்ட்டை நம்ம வேண்டா பிளான்ட்னு சொல்லுவோம். வேண்டா இது எக்ஸாம்பிள் ஃபார் எஃபிபைட்டிக் பிளான்ட். இந்த பிளான்ட்டில் உங்களுக்கு ரூட்ஸ் வந்து மேலேயே தெரியும். இந்த ரூட்டில் இருக்கிற வெலமன் டிஷ்யூ அப்படின்ற ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ தான் மாய்ஸ்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நவ் எபிபைட்டிக் ரூட் எக்ஸாம்பிள் வேண்டா. இதில் ஒரு வெலமன் டிஷ்யூ இருக்கும் அந்த ரூட்ஸில். அந்த வெலமன் டிஷ்யூ தான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் எபிபைட்டிக் ரூட். நவ் modification of root. Root also may perform some special functions. Okay, now you see this root. இதை பாருங்கள், இந்த ஒரு பிளான்ட்டில் இந்த மஞ்சள் கலரில் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிற இந்த பிளான்ட்டை பாருங்கள். இதனுடைய நேச்சர் என்னென்னா லிவ் வித் அதர் லிவிங் ஆர்கானிசம். இதை வந்து நம்ம பேரசிட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனுக்கும் சொல்லலாம். இது என்னென்னா லிவ் வித் அதர் லிவிங் ஆர்கானிசம். பேரசிட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனுக்கும் இதை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதுக்கு பேர் வந்து கஸ்கட்டா. இதுக்கு பேர் என்னது? கஸ்கட்டா. இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா ஒரு லிவிங் பிளான்ட்டோட சுற்றிக்கிட்டு தான் அது உயிரோட வாழும். ஒரு லிவிங் பிளான்ட்டோட அட்டாச்ட் ஆகி தான் வாழும். இதுக்கு என்ன பேருனா சக்கிங் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லிவிங் பிளான்ட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸை சக் பண்ணிக்கும். இந்த சக்கிங் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து ஹாஸ்டோரியல் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஆஸ்டோரியல் ரூட்ஸு சக்கிங் ரூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கஸ்கட்டா சொல்லலாம். இந்த கஸ்கட்டா பிளான்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னா லிவ் வித் அதர் லிவிங் ஆர்கானிசம். இதை வந்து பேரசிட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் கிளைம்பிங் ரூட்ஸ். இது நல்லா பாருங்கள், என்னன்னு தெரியுதா? வெத்தலை கொடி, பீட்டல் லீவ்ஸ். Nodes or internodes bear roots which help in climbing. பாருங்கள், அந்த லீஃப்க்கு நடுவில் இருக்கிற அந்த நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் தான் அது படர்ந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ கிளைம்பிங் ரூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பீட்டல் லீவ்ஸ். இன்னொன்று பிளாக் பெப்பரும் சொல்லலாம். ஓகே, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்னு எடுத்துக்கிட்டால் ஸ்டெம்மில் நடக்கிற மாடிஃபிகேஷனை தான் நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்முன்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா there are 3 kinds: ஏரியல் மாடிஃபிகேஷன், சபேரியல் மாடிஃபிகேஷன் அண்ட் அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். ஏரியல் மாடிஃபிகேஷன், சபேரியல் மாடிஃபிகேஷன் அண்ட் அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். Now we will come ஏரியல் மாடிஃபிகேஷன். ஏரியல் மாடிஃபிகேஷன்னா அபவ் த சாயிலில் நடக்கிற மாடிஃபிகேஷனை தான் நம்ம ஏரியல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அபவ் த சாயிலில் இந்த பிளான்ட்டை பாருங்கள் எப்படி கிளைம்ப் ஆகிருக்கு இல்லையா? கிளைம்ப் ஆகிருக்குது. இது வந்து ஏரியல் மாடிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏரியல் மாடிஃபிகேஷன் மோஸ்ட்லி ஏரியல் மாடிஃபிகேஷனில் ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் என்ன டெசர்ட்டில் இருக்கும். டெசர்ட்டில் இருக்க பிளான்ட்ஸை தான் நம்ம ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா see this plant.
இந்த பிளான்ட்டை பாருங்கள், ஸ்டெம் மாதிரியும் இருக்காது, லீஃப் மாதிரியும் இருக்காது. ஓகேவா? இந்த ஸ்டெம்மும் லீஃபும் இப்படி மாடிஃபை ஆகிருக்கும். இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, இந்த டெசர்ட்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? டெசர்ட் பிளேஸில் தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். தண்ணி கிடைக்கும் போது இது என்ன பண்ணு, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். மற்ற லீஃப் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக மெல்லிஸாக இருக்கும். ஆனால் இந்த லீஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பல்கியாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே ஃபுட் மெட்டீரியல்ஸையும் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஃபுட் மெட்டீரியல்ஸையும் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுதான் இந்த மாடிஃபிகேஷன். ஃபைலோக்ளேட். இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? ஃபைலோக்ளேட். ஃபைலோ மீன்ஸ் லீஃப், கிளேட் மீன்ஸ் ஸ்டெம். இப்போ லீஃபு ஸ்டெம்மு எல்லாமே ஒரு மாடிஃபையாக மாறி இருக்குது தான் ஃபைலோக்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து ஏரியல் மாடிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேக்டஸ் பிளான்ட்ஸ், ஒப்பன்ஷியா பிளான்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். Now next, subaerial stem modification. They are specialized for vegetative propagation. Some plants remain subaerial, which grows horizontally on the surface of the soil for the purpose of reproduction. They are 4 types: runners, stolons, suckers, offsets. First you come runner. The stem which grows laterally on the surface of the soil. எந்த பக்கத்துலலாம் படர்ந்து போதோ அங்கெல்லாம் வந்து வேர் முளைக்கும். அந்த வேர் முளைக்கிற இடத்துல ஒரு நியூ பிளான்ட் வந்து உருவாகும். த ரன்னர்ஸ். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் இந்த வல்லாரை அதை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டோலன். Stolon is a slender branch of the stem that grows upwards to some distance and then bends towards the ground. கொஞ்சம் ஹைட்டாக போயிட்டு அப்புறம் பெண்ட் ஆகி கிரவுண்டில் விழும். அந்த கிரவுண்டில் விழுற இடத்துல புது பிளான்ட் வந்து உருவாகும். ஒரு ரூட்டு, அந்த ரூட்டுக்கு பேர் வந்து அட்வென்டிஷியஸ் ரூட். எக்ஸாம்பிள் ஜாஸ்மின் ஃப்ளவர், wild strawberry. These and all example for stolon. Next, suckers. Suckers is a short and weak lateral branch that grows upwards and directly give rise to a new shoot. Example, chrysanthemum. Offsets. An offset is a short and thick branch that arises from the axial part of the leaf. It produces tough leaf. Example, Ikonia. Welcome children. Now modification of stem. Now in this there are 3: aerial modification, subaerial modification and underground modification. Aerial modification, subaerial modification and underground stem modification. The stem வந்து எப்படி மாடிஃபை ஆயிருக்கு, இந்த ஏரியல் அண்ட் சபேரியல் வந்து நம்ம வீடியோவில் பார்த்தோம். இப்போ அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸ்டெம்முனா அபோவ் த சாயிலில் தானே இருக்கும். எப்படி அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்னா, ஒரு சில பிளான்ட்டில் அண்டர் கிரவுண்டில் ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆகிருக்கும். ஒரு சில பிளான்ட்ஸில் மட்டும் அண்டர் கிரவுண்டில் ஸ்டெம் மாடிஃபை ஆகி ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். தெர் ஆர் 4: ரைசோம், கார்ன், டியூபர், பல்ப். ரைசோம், கார்ன், டியூபர், பல்ப். ஃபர்ஸ்ட் ஒன் ரைசோம். எக்ஸாம்பிள் ஜிஞ்சர். சொல்லலாம், ஜிஞ்சர் சொல்லலாம். அப்புறம் மஞ்சள் கிழங்கு, டர்மரிக், அதை வந்து எக்ஸாம்பிள் ரைசோம் சொல்லலாம். Now we all see this ginger. Now ginger is irregular in shape. Underground stem modification. இது கிழங்கு வகைகளில் சேரும். அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இது வந்து ஷேப்லெஸ், இதுக்கு ஒரு டெஃபினிட் ஷேப் கிடையாது. இது எப்படி வளரும்னா, ஒரு பகுதியை உடச்சி மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சாவே
புது பிளான்ட் வந்து உருவாயிடும். இதுதான் ரைசோம்க்கு எக்ஸாம்பிள் ஜிஞ்சர். நெக்ஸ்ட் ஒன் கார்ன். கார்னுக்கு எக்ஸாம்பிள் கொலகேஷியா. கொலகேஷியா இதை நம்ம என்ன சொல்லுவோம், சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவோம். சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பார்ட்டும் டாப் பார்ட்டும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அப்பர் பார்ட்டும் டாப் பார்ட்டும் எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கார்ன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்சியல் பட்ஸ் இருக்கும். அந்த ஆக்சியல் பட்ஸ் வழியாக நியூ பிளான்ட் வந்து உருவாகும். இப்போ ஸோ கார்ன் எக்ஸாம்பிள் கொலகேஷியா. நெக்ஸ்ட் ஒன் டியூபர். யூ நோ வெரி வெல். டியூபர் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ எல்லாருக்கும் பிடிக்கும்ல பொட்டேட்டோ. எஸ், இந்த பொட்டேட்டோவை தான் டியூபருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த பொட்டேட்டோவில் கொஞ்ச நாள் வச்சு வீட்டில் வச்சு பார்த்தோம்னா அங்கங்கே உங்களுக்கு முளைச்சி வந்த மாதிரி இருக்கும். அந்த முளைச்சி வந்ததை நம்ம வந்து ஐஸ்ன்னு சொல்லுவோம். அந்த முளைச்சி வந்த இடத்துல தான் நியூ பிளான்ட் வந்து உருவாகும். சரியா, இதுதான் டியூபர். டியூபருக்கு எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ பல்ப். பல்புக்கு எக்ஸாம்பிள் ஆனியன். ஆனியன். நவ் யூ நோ ஆனியன். அந்த ஆனியன் ஆனியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பல்புக்கு எக்ஸாம்பிள் ஆனியன் சொல்லலாம். இந்த ஆனியனில் 2 லீவ்ஸ் இருக்கும். ஃப்ளஷி லீவ்ஸ், ஸ்கேலி லீவ்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளஷி லீவ்ஸ் வழியாக ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி பல்ப் ஆகிடும். இதுதான் வந்து நம்ம பல்புக்கு எக்ஸாம்பிள் ஃபார் ஆனியன். ஓகே, நவ் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். தெர் ஆர் 4 ways. ரைசோம் எக்ஸாம்பிள் ஜிஞ்சர், கார்ன் எக்ஸாம்பிள் கொலகேஷியா, டியூபர் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, and bulb example onion. Our next topic is leaf modification. ஏற்கனவே நம்ம ரூட்டு ஸ்டெம் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த லீஃப் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் இந்த டாபிக். லீஃப் மாடிஃபிகேஷன். டைப்ஸ் ஆஃப் லீஃப் மாடிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் லீஃப் tendrils, leaf spines. Next one phyllodes. The leaf tendrils, leaf is modified thin thread-like wire-like substance is called tendrils. நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி வளைஞ்சிருக்கும். இதுதான் டென்ட்ரில்ஸ்க்கு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் வைல்ட் பீ, க்ளோரி லில்லி, செங்காந்தல் மலர். நெக்ஸ்ட் ஒன் லீஃப் ஸ்பைன்ஸ். லீஃபோட மார்ஜினில் முள்ளு முள்ளாக இருக்கிறது தான் நம்ம லீஃப் ஸ்பைன்ஸ்ன்னு சொல்கிறோம். Example berberis and prickly poppy. Next one phyllodes. Petiole expand to form a leaf-like structure. They carry out the function like photosynthesis. இந்த லீஃப் பாருங்க எவ்வளோ ப்ராடாக இருக்கு. எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் அக்கேஷியா. Now dear children, look at this beautiful plant. They trap the insect. இன்செக்டை சாப்பிட்ற பிளான்ட்டுக்கு பேர் தான் நம்ம இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வீனஸ் ஃப்ளை ட்ராப், நெப்பந்தஸ். இப்போ பாருங்கள், அந்த பிளான்ட்டுக்குள்ளே ஒரு இன்செக்ட் போய் உக்காந்துச்சு, உடனே அது என்ன பண்ணுது, ட்ராப் பண்ணுது. பார்த்துட்டே இருங்க, உடனே ட்ராப் பண்ணிடும். அந்த ட்ராப் பண்ண இன்செக்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான்ட்டுக்குள்ளே போயிட்டு டைஜஸ்ட் ஆகிடும். டைஜஸ்ட் ஆன உடனே அது நியூட்ரியண்ட்டாக மாறி பிளான்ட்டில் இருக்க எல்லா பகுதிக்கும் போயிடும். இதான் வந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. Now you will see insectivorous plants that grow in nitrogen deficient place adapt themselves well to get it. In Nepenthes. Now dear children, one small recap. Now what you will study in this lesson? Modification of plants. Modification of plants. In this, modification of roots, modification of stem and modification of leaves. Okay. Now we will first come for the modification of roots. In that there are 4. First one is a roots of storage. Roots of storage. Roots வந்து ஃபுட் மெட்டீரியலை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் கேரட்,
beetroot, radish. Okay. Next one, giving mechanical support to the roots. Giving mechanical support to the root. In that first one, prop root. Prop root க்கு என்ன example படிச்சோம்? Banyan tree. Next one, silt root. Silt root what you all study? Silt root you all study about sugar cane. Okay. கரும்பு பார்த்தோம். Next one, climbing roots. Climbing roots, வெத்தலை கொடி, beetle leaves. Next one, breathing roots are respiratory roots. Breathing roots are respiratory roots. Okay, example, mangrove forest la irukka Avicennia plants. We saw the Avicennia. Next one, astorial roots. Astorial roots na adukku innoru per enna? Sucking roots. Okay, example, cascata. Example, cascata. Next one, modification of stem. Modification of stem. In that first one, aerial modification. Aerial modification na above the soil la nadakra modification. Example, pyroclade. Subaerial modification. In that, runner. Example, vallarai. Stolen. Example, wild strawberry. Sucker. Example, chrysanthemum. Offset. Example, acornia. Next, underground stem modification. Rhizome, corn, tuber, bulb. Rhizome example, ginger. Corn example, colocasia. Tuber example, potato. Bulb example, onion. Modification of leaf. Spines example, opuntia. முள்ளு மாதிரி அந்த leaf like structureல முள்ளு மாதிரி இருக்கும் இல்லையா, opuntia. Tendrils, பைசம், சட்டைவம், பட்டாணி செடி. Phyllodes, acacia. Traps, nepenthes, very interesting plant. Okay, now modification of leaf, spines, opuntia, tendrils, physae, sativum, phyllodes, acacia, traps, nepenthes. Okay children, study well. God bless you.